நம்ம இன்றைக்கி ½ kg சிக்கன் பிக்கிள் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மசாலா வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கு என்னென்ன மசாலா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும்னா மல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், மிளகு, சீரகம், வெந்தயம், இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கணும். இஞ்சி பூண்டு மட்டும் பேஸ்ட் வரைச்சி வச்சுக்கணும். அதில் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் நம்ம வந்து ட்ரையாக வந்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மல்லி போட்டுடலாம். எல்லா மசாலாவையும் நல்லா வந்து பவுட்ரு ஆக்கிக்கோங்க. அதாவது பவுட்ரு ஆக்கிறது எப்படின்னா மல்லி வந்து மல்லி மாதிரியே இருக்கக்கூடாது. ஃபுல்லாக நல்லா பவுட்ரு ஆகி அந்த டெக்ஸ்டர் ஃபுல்லாமே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிக்கிள் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் வந்து நல்லா பவுட்ரு ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, அப்படியே அரைச்சிக்கோங்க. ஏன்னா அதில் வந்து ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு இருக்காது, சீக்கிரமே கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி ஊற்றாம அரைச்சிக்கோங்க. இதில் வந்து நம்ம சிக்கன், லெமன், உப்பு, மிளகாய் பொடி இல்லைன்னா சிக்கன் மசாலா எதுனாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா விரைய வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லெண்ணெயில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ரீஃபண்ட் ஆயில் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாமே நல்லெண்ணெயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம விரைய வச்சுருந்த சிக்கனை வந்து ஃபுல்லாக போட்டு ஒரு 3/4 பதம் வந்து நமக்கு வேகணும். அதாவது ரொம்பையும் ஹார்டாகிற அளவுக்கு பொரிச்சிடக்கூடாது. 3/4 பதம் நல்லா பொரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து அதே ஆயிலில் வந்து இஞ்சி பூண்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருந்த சிக்கன் போட்டு நல்லா அதை 1 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற மசாலா அதையுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போடுங்க. அதுக்கப்புறம் காயப்பொடி இது ரெண்டுமே போட்டுட்டு காஷ்மீரி சில்லி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். காஷ்மீரி சில்லி போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 லெமன், ஆல்ரெடி ஃபுல்லாமே வந்து 1/2 லெமன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் யூஸ் பண்ணேன், இப்போ கொஞ்சம் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் ஊறுகாய் ரெடி. இதை நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம்.